கிட்டத்தட்ட பணம் செலவழித்து கிட்டத்தட்ட 12,000 கோடிகளுக்கு மேலே செலவழித்து வாங்கப்பட்டது. ஒரு மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை. பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணம் பணமோ இந்த எஸ்ஐஆரில் திருட்டு என்ன அந்த கதையெல்லாம் யாரும் நம்புறதுக்கு இல்லை. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அளவுக்கு ஸ்வீப் வரும். இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வட மாநிலத்தவர்களை இங்கே வாக்காளர்களாக சேர்த்து இங்கே பாஜக ஜெயிக்க பார்க்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீ பீகாரில் இருந்தால் பீகாரில் தான் போடணும், சென்னையில் இருந்தால் இதுக்காக தான் 2 ஓட்டு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ பீகார் மக்கள் இங்கே வராங்க, தடுக்கிறேன்றீங்க. எப்படி தடுப்பீங்க? நம்ம கும்மிடிப்பூண்டியில் பெரிய கேட்டு போட போகிறோம், யாரும் உள்ள வராமல் பார்த்துக்க போகிறோன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் வச்சு குடிக்க வச்சு எல்லாம் படுக்க வச்சுட்டிங்க எல்லாரையுமே. அவன் வந்தால் தான் இப்போ தமிழ்நாட்டோட இங்கே எனக்கு தெரிஞ்சு ஜிடிபி ஏறுறதுக்கு காரணமே நார்த் இந்தியன்ஸ் தான். எல்லாருமே நான் இது வரைக்கும் என்னோடய அரசியல் அனுபவத்தில் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆட்சியை பற்றி சொன்னால் அப்படியே இல்லை இந்த ஆட்சி நினச்சே பார்க்க முடியல. அடுத்த வந்துச்சுன்னா நம்மளாம் ஊர்லேயே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியை கலப்பின ஆட்சி இந்த ஆட்சி. திமுக ஐடியில் இருக்கிறவங்க பிஓவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலைன்னா மன்னிச்சிருங்க சார், ஃபோட்டோ எடுக்காங்க சார், இப்போ லேடி கெஞ்சதை பார்த்தோமே. அவங்க அப்படி தான் போனோம். இப்போ திமுக எலெக்ஷன் டைமில் அவங்க எப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த தடவை நடக்காது. திமுக அப்படின்னா தனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. விஜய் இதை புரிஞ்சுக்கணும். விஜய் என்ன பண்ணணும்னா 2 பேரும் தட்டு ஒரே மாதிரி வைக்கிறாருங்க. எனக்கு 2 எதிரிகள், பாஜக ஒன்று திமுக ஒன்று, அதை அவர் உணரணும். அது உதயநிதி அவர்கள் அறிவு இருக்கிறவ அறிவித்தல் நடத்தினா உனக்கு என்னன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எத்தனை பேருக்கு பென்ஷன் கிடைக்கல, எத்தனை பேருக்கு ஓய்வூதியம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க. எவ்வளோ போராட்டங்கள் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தா போராட்டம், என்ஜிஓக்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், தாசில்தார் போராட்டம், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி கூத்தடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறது? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பேசுவதற்காக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வழக்கறிஞர் குமரகுரு நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றியோட தாக்கம் தமிழகத்தை எதிரொலிக்கும்னு சொல்லப்படுது. ஒரு புறம் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இப்போ அங்கே பீகாரில் பாஜகவும் ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி இப்போ சீட் ஷேரிங் பெரிய அளவில் இருந்துச்சு. இங்கே பாஜக ஒரு பெரும்பான்மையான ஒரு வலுவில்லாமல் இருக்குது. 15% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட பாஜக தமிழகத்தில் இன்னும் வலுவான ஒரு கட்சியாக இல்லை. எப்படி இந்த சூழலில் இது அது போன்ற ஒரு வெற்றி இங்கே கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க சார். எப்படி பார்க்குறீங்க? பீகார் சட்டமன்ற தேர்தலோட அந்த ரிசல்ட்ஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு கேட்குறீங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது நம்ம முதலே சொல்லிட்டுருக்கோம். அது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது. அது நம்ம முதலே நம்ம சொன்னோம். இப்போ ஏன் இந்த பீகார்லேருந்து ஏன்னு சொல்கிறேன்னா முழுக்க இந்த கடந்த ஒரு 3 மாதமாக திமுக தொடர்ந்து ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கு. எஸ்ஐஆரில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது, ஓட்டு திருடு. இன்னொரு படி போய் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருடர்னே சொன்னார் மோடி அவர்கள். அதுக்கெல்லாம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, வாய் அடக்கம் தேவைன்றதுக்கு தான் கொடுத்த ரிசல்ட் தான் இது. அதாவது மக்கள் எவ்வளவு அவங்க மேலே கோபம் இருந்ததுன்னா என்ன ஆன்டி இன்கம்பன்சின்றது எல்லா கட்சிக்கும் இருக்கும். 10 வருஷமாக ஒரு ஆட்சி நடத்தின ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்தினதில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாமல் எவ்வளோ அவங்க மேலே கோபம், பழைய ஆளுங்க மேலே எவ்வளோ கோபம் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருப்பாங்க. காரணம் அந்த பீகாரில் இருக்கிற 35 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறது எங்களால் அந்த லல்லுவோட காட்டாட்சியை மறக்க முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே மக்கள் மத்தியில் அது ஒரு காட்டாட்சியாக தான் இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா பீகாரை பற்றி நம்மளாம் தப்பாக இங்கே திமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க. பீகாரில் படிக்காதவங்க இருக்காங்க, மாடு மேய்ப்பாங்க, பான் பராக் போடுவாங்க, டாய்லெட்டு கழுவுறவங்க, இப்படி தான் பேசினாங்க. ஆனால் இப்போ அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கற்றுக்கணும். நிதிஷ்குமார் போன்ற மோடி போன்ற தலைவர்கள் இந்த நாட்டுக்கு எத்தனை முறை நீங்கள் நின்னாலும் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். ஏன்னா ஊழலற்ற அருமையான ஒரு ஆட்சி கொடுக்குற சிம்பிளான ஒரு சிஎம் வேணும் எங்களுக்குன்னு தான் நிதிஷ்குமாரை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறது. என்ன பீகார் மக்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லையே, இவங்களே உள்ள அறிவாக திங்க் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு தமிழ்நாடு அது. இந்த தமிழ்நாடு மட்டும் எப்படி நம்ம நம்பணும், ஊழல்வாதியாக நம்பணும், நம்ம நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலை வந்தாலே இந்த ஆட்சி, இப்போ இருக்கிற ஆட்சி அகற்றப்படும்.
இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட பணம் செலவழித்து கிட்டத்தட்ட 12,000 கோடிகளுக்கு மேலே செலவழித்து வாங்கப்பட்டது. ஒரு மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை. பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது, இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வட மாநிலத்தவர்களை இங்கே வாக்காளர்களாக சேர்த்து இங்கே பாஜக ஜெயிக்க பார்க்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்கள் 12,000 கோடி கொடுத்தா நீங்கள் 202 சீட்டு வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிடலாமா? 12,000 கோடி யாராவது கொடுத்தாங்கன்னா 202 சீட்டு மக்கள் கொடுத்துருவாங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கே ஒரு பேங்க்கில் ஒரு கடன் வாங்கி ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஜெயிச்சிட்டே வந்துடுவோம். அது மாதிரி பேசுகிறது என்னென்னா 2,200 இவ்வளோ பெரிய வெற்றி வாங்கணுன்னா அவங்க என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் ரூம் போட்டு யோசித்து அந்த மகளிருக்கு கொடுத்தது வச்சுக்கலாமா, கணக்கு வச்சுக்கலாமா, அப்புறம் இதை வச்சுக்கலாமா, இதை வச்சுக்கலாம், இந்த இடம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு தெளிவான ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான்? இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணம் பணமோ இந்த எஸ்ஐஆரில் திருட்டு என்ன அந்த கதையெல்லாம் யாரும் நம்புறதுக்கு இல்லை. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அளவுக்கு ஸ்வீப் வரும், இல்லைன்னா இந்த அளவுக்கு வராது. ஏன்னா 35 போய் நிற்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஓட்டை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோன்னா லல்லுக்கு பையனுக்கு இப்படியா கொடுப்போம்? ஒரு 80-90, நாங்கள் ஒரு 140-150 போதும் இல்லை, மக்கள் நம்புறாமல் இருக்கும்ல. இது மக்கள் கொடுத்த இது. இன்னொரு பெரிய விஷயம், எஸ்ஐஆரில் நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி என்னென்னா, நாங்கள் ராகுல் காந்தி சொன்னது, ஏற்கனவே நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்களாம் நீக்காதீங்க, அவங்க நிறைய நீக்கிக்கிட்டே போகிறாங்க, அவங்க நீக்கக்கூடாது, நிறைய பேர் சேர்த்துடுறாங்க அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சார். இத்தனை நாளாக பீகாரில் 1 லட்சம் ஓட்டு இருந்ததுன்னா அந்த 1 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட 50 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நம்ம இத்தனை நினச்சிட்டு இருந்ததுன்னா பீகாரில் 50% தானே ஓட்டு போடுவாங்க. பீகார் மக்களே மோசம்னாங்க. இப்போ தான் தெரியுது, அந்த 1 லட்சம் பேரில் 30,000 பேர் இறந்தவங்க, வேறு ஊருக்கு போனவங்க, டபுள் என்ட்ரி. இந்த 30 எடுத்த உடனே 70,000 இருக்காங்க. அந்த 70 50 பேர் போடுறாங்க, பார்த்தா 67% வந்துச்சு. உடனே எழுச்சி, இல்லை இதுதான் உண்மை, இதுதான் எஸ்ஐஆர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம், பழசு இருக்கிற ஓட்டெல்லாம் எடுக்கணும், நீக்கப்பட வேண்டிய ஓட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறது தான் மெயின் காரணம். இங்கே ஸ்டாலின் ஏன் பயப்படுறாருன்னா, நாங்கள்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோம் போலி வாக்காளர்கள் போடுறதுக்கு, கள்ள ஓட்டு போடுறதுக்கு, நீங்கள் நீக்கிடாதங்கிறாரு. அதனால் எஸ்ஐஆர் வேணாங்கிறாரு. இங்கே இல்லை இன்னும் சொல்கிறாங்கன்னா, வட மாநிலத்தவர்களுடைய வருகை இங்கே தமிழகத்தில் அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்களையெல்லாம் இங்கே வாக்காளர்களை சேர்த்தால் அவங்க பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளாக மாறிவிடும். அது நல்ல ஐடியா. நான் என்ன சொல்கிறேன்னா, 39 MP இருக்காங்க பார்லிமெண்ட்டில், கான்ஸ்டியூஷனே மாற்றிடலாமே அவங்க நினச்சா. இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட சொல்லுங்கள், இந்த மாதிரி வாக்காளர்கள் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போனாருன்னா அவர் ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களில், ஸ்டாலினோட ஒரு அக்கா இருக்காங்கல்ல செல்வி, அவங்க எங்கே இருக்காங்க? பெங்களூர் இருக்காங்க. ஓட்டு எங்கே இருக்கு அவங்களுக்கு? பெங்களூர் இருக்கலாமா, இங்கே இருக்கலாமா? எங்கே இருக்கணும்? நேட்டிவ் தான் இருக்கணுமா? அப்போ ஒருத்தரையும் அவங்க போகணுமா? அவங்க இப்போ செல்வின்றதுனால நீங்கள் சொல்கிறது புரியுது, சார்ட்டர் ஃப்ளைட் போகலான்ற மாதிரி கேட்குறீங்க. அது சொல்ல, சாதாரண ஒரு கூலி தொழிலாளி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டார் 10 வருஷமாக, குழந்தைங்க இங்கே படிக்குது, ஸ்கூலில் படிக்குது. அவர் எப்படி மாநகராட்சி தேர்தலுக்கு ஒருத்தர் வந்துட்டு போவார், வார்டு தேர்தலுக்கு வந்துட்டு போவார், இதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒருத்தர் வந்துட்டு போவாரா? இது தப்பாக இருக்கு. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? வேறெவர் யூ ரிசைடுன்னு போடுறான். அதானே சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனில் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கு 3 தகுதி. 18 வயசு ஆகிருக்கணும், அடுத்தது நீ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், மனநலம் பாதிக்கக்கூடாது இருக்கும். இதுதான் அவங்க சொல்கிறது. அந்த பாப்பர் ஆகக்கூடாது, ஏழை, அந்த இதெல்லாம் மத்திய நோட்டீஸ் கொடுக்குறது, இதுதான் அவங்க சொல்கிறது. இதில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் நீ பீகாரில் இருந்தால் பீகாரில் தான் போடணும், சென்னையில் இருந்தால் இதுக்காகத்தான் 2 ஓட்டு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ பீகார் மக்கள் இங்கே வராங்க, தடுக்கிறேன்றீங்க, எப்படி தடுப்பீங்க? இப்போ ஸ்டாலின் சொல்கிற நல்ல ஐடியா தானே, அதுக்கு ஒரு மெக்கானிக்ஸ் சொல்லணும்ல. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கும்மிடிப்பூண்டியில் பெரிய கேட்டு போட போகிறோம், யாரும் உள்ள வராமல் பார்த்துக்க போகிறோன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் வச்சு குடிக்க வச்சு எல்லாம் படுக்க வச்சுட்டிங்க எல்லாரையுமே. அவன் வந்தால் தான் இப்போ தமிழ்நாட்டோட இங்கே எனக்கு தெரிஞ்சு ஜிடிபி ஏறுறதுக்கு காரணமே நார்த் இந்தியன்ஸ் தான். இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு ஜிடிபி கிடையாது. தெரியல உங்களுக்கு? ஒரு விஷயம் நடக்காது. இன்றைக்கி ஒரு நகை கடை நடக்காது, ஒரு துணி கடை நடக்காது, ஒரு ஹோட்டல் நடக்காது. ரைட்டா? இப்போ அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவனை கூப்பிட்டு பீகார் எலெக்ஷனுக்கு மட்டும் நீ போயிட்டு வான்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, பணம் யார் கொடுப்பீங்க? ஸ்டாலின் கொடுப்பாரா? அதெல்லாம் ஒரு இடத்துல தாங்க இந்திய கான்ஸ்டியூஷன் சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான்ன்றாங்க. அது எந்த இடத்துல ஓட்டுன்றது அவர் முடிவு பண்ணுவார், நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அப்படின்னு பார்த்தா மும்பையில் ஏகப்பட்ட 1 கோடி தமிழர் இருக்காங்க. அவனை இங்கே வர சொல்லிடலாமா எலெக்ஷனுக்கு? அவர் கேட்குறது, அவருக்கு சிந்தனையெல்லாம் பேசுகிறார்.
இல்லை இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ அங்கே வந்து பீகாரில் பாஜக பலமாக இருக்கிறது, நிதிஷ்குமார் கட்சியும் பலமாக இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சி தான் பலமாக இருக்குது. பாஜகன்றது ஒரு பலவீனமாக இருக்குது. இந்த சூழலில் இது போன்ற அதிமுக பாஜக கூட வெற்றி பெறக்கான வாய்ப்பே இல்லைன்னு தானே சொல்லப்படுது. யார் சொல்கிறாங்க? சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ போன தடவை நீங்கள் 2021 எலெக்ஷன் நடந்தது இல்லை, அசம்பிளி எலெக்ஷனில் திமுக எத்தனை கூட்டணி நின்றுச்சு? எத்தனை தொகுதியில் திரும்பி அவங்க 5000 ஓட்டில் ஜெயிச்சாங்க? நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். 5000 ஓட்டில் ஜெயிச்சது வந்து 50 தொகுதி தான். 50 தொகுதி கிட்ட 5000 தான் முன்ன பின் இருந்தது. ஏன்? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி. ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஜாம்பவான்கள் இல்லை. சாதாரண ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சாதாரணமாக ஒரு எம்எல்ஏவாக மந்திரி ஆகிட்டார், சிஎம் ஆயிருக்காரு. அங்கே ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். காங்கிரஸ், மதிமுக, இந்த கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் கட்சி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு 5000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மக்களுக்கு என்றைக்குமே திமுக மேலே ஒரு வெறுப்புன்றது மக்கள் ரத்தத்திலே கலந்தது. இந்த 5 வருஷத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து, நான் இது வரைக்கும் என்னோட அரசியல் அனுபவத்தில் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆட்சியை பற்றி சொன்னால் அப்படியே இல்லை 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 இந்த ஆட்சி நினச்சே பார்க்க முடியல. அடுத்த வந்துச்சுன்னா நம்மளால் ஊர்லேயே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியை கலப்பின ஆட்சி இந்த ஆட்சி. அதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு தான். நிச்சயமாக சார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு பீகார் தேர்தலுக்கான எதிரொலி இங்கே இருக்குன்றப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் பேசும்பொழுது அதிமுக இந்த என்டிஏ கூட்டிருக்கக்கூடிய அதிமுக வந்துட்டு எதிர்கட்சியாக கிடையாது, உதிரி கட்சியாக கூட வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் பேசுறதுக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் விரக்தியில் தானே இருக்கார். இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தோக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா குளத்தூர்லேயே 13,500 பேர் வெளில போகிறாங்களாம். அப்போ அந்த 13,500 பேர் யார் ஓட்டு போட்டது இத்தனால? இப்போ அவங்க தானே பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்து எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, பழைய மாதிரிலாம் கள்ள ஓட்டு போட முடியாது, எல்லோரும் வெளில போகிறாங்க, இல்லாத ஓட்டெல்லாம் வெளியில் போகுது. அப்போ இருக்கிற ஓட்டு தான் இருப்பாங்க. உங்கள் ஓட்டை யாராவது போட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க. இத்தனால ஏன் கேட்கலன்னா இறந்த ஒரு ஓட்டை எவனோ போட்டிருக்காங்க, அதனால் யாரும் கேட்காம இருந்தாங்க. இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரு பயம், எஸ்ஐஆர் பார்த்தோன்னா ஒரு பயம் வந்துருச்சு. விரக்தியில் அப்படி தான் பேசுவார். ஆனால் இந்த எஸ்ஐஆர் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள்ட்ட வந்து அவங்களோட அந்த திமுகவினர் வந்துட்டு அந்த பிஎல்ஓ மிரட்டியோ இல்லை அவங்களுடைய பணிகளை திமுகவினர் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதிமுக சார்பில் கூட வழக்குகள் தேர்தல் ஆணையத்தில் வழக்கெல்லாம் கொடுத்துருக்க புகார் குற்றச்சாட்டு இல்லை. ஒரு 2-3 இடத்துல வீடியோ எடுத்து காமிச்சாங்களே. ஐடி திமுக ஐடியில் இருக்கிறவங்க பிஎல்ஓ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலைன்னா மன்னிச்சிருங்க சார், ஃபோட்டோ எடுக்காங்க சார், இப்போ லேடி கெஞ்சதை பார்த்தோமே. அவங்க அப்படி தான் போனோம். இப்போ திமுக வந்து எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க எப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த தடவை நடக்காது. அதனால தான் அவங்க வந்து, அதாவது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர்னால என்ன பாதிப்புன்றது. உங்ககிட்ட வேற சொல்லுவாங்க, உங்கள் ஓட்டு போயிடுன்னுவாங்க. அது இல்லை, உண்மையான பயம் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வேண்டிய ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க. கள்ள ஓட்டு போட முடியாத சூழ்நிலை இருக்கும். உங்கள் தொகுதியில் 100 ஓட்டுன்னா 100 பேருமே ஜென்யூனாக இருப்பாங்க. வர முடியாமல் போகலாமே தவிர, அவங்க வர முடியாமல் போனால் தான் ஒரே வழியை தவிர, இறந்தவங்க ஓட்டு, டபுள் என்ட்ரி ஓட்டு, அவங்க இந்த ஊரை விட்டு வெளியில் போனவங்க, அந்த மாதிரி ஓட்டு இப்போ கிடையாது. அதனால தான் அவங்க யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அவர் வந்து ரொம்ப நான் பார்த்ததில் அவர் ரொம்ப யோசிக்கிறது என்னென்னா, எஸ்ஐஆரில் வந்து நிறைய ஓட்டு வெளில போயிடுச்சுன்னா நமக்கு ஓட்டு கம்மியாகும் ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஜென்யூனாக ஓட்டு போடும்போது வேறு எந்த கள்ள ஓட்டும் போட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகிறது? ஒரு வழி இல்லை, தோற்று தான் போவோம் அப்படிங்கிறது ரொம்ப இதில் இருக்கார், கவலையில் இருக்கார். இவர் நம்ம துரை வைகோ அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏற்கனவே இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் அங்கே பீகாரில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதே போல் இங்கே தாவேக்காவும் தனித்து போட்டிடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இவர் துரை வைகோ சொல்கிறாருன்னா, பாஜகவுக்கு ஆதரவாக வந்து விஜய் அவர்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, பீகாரில் அமைஞ்ச இந்த என்டிஏ கூட்டணி வந்து ஒரு அயோக்கியர்களுடைய கூட்டணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவரோட அரசியல் மெச்சூரிட்டி நம்ம பார்த்து வருத்தம் தான் பண்ணணும். எதுனா அயோக்கிய கூட்டணி, இந்த கூட்டணி நல்ல கூட்டணியா? இல்லை நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்தது? கொள்கை ரீதியாக தான் முரண் வரும். கூச்சமே இல்லாமல் அவங்க அப்பா வந்து இளைஞர் தமிழில் கொண்டவங்க கூட கூட்டணியே கிடையாது, இளைஞர் தமிழுக்காக தான் நான் வாழறேன்னு சொல்லி பல இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி போயிட்டு இருக்கிற அந்த கூட்டணி அயோக்கிய கூட்டணியா? எந்த கூட்டணி அயோக்கிய கூட்டணி? அவரெல்லாம் வந்து அவர் ஒரு எம்பிக்காக அவர் என்ன அழுதார் நம்ம பார்த்தோம் இல்லைங்க. திருச்சியிலாம் எப்படி அழுது புரண்டாரு. அவர் பாவம், அவர் ஒரு எம்பி. இப்போ அடுத்தது இப்போ எம்எல்ஏ யாராவது ஒருத்தருக்கு வேணும்னு நினச்சி அவருக்காக பேசுவார். அவர் பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க.
இல்லை அதான் இப்போ என்னடா இப்போ விஜய் அவர்கள் எல்லாருடைய இதுவுமே எப்படின்னா விஜய் அவர்கள் இந்த தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை கைவிடணும், கூட்டணி அமைக்கணுன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஊடகவியல் மத்தியில் வந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலை வந்து பாஜக ஆதரவாக இவர் போயிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கூற்றையும் முன்வைக்கிறாரு. இல்லை விஜய் என்ன அவரோட கம்பேரிசனே, அவரோட அரசியல் முதிர்ச்சி பாருங்கள், அவர் கம்பேரிசனே தப்பு. பிரசாந்த் கிஷோர் கூட விஜய் கம்பேர் பண்ணலாமா? பிரசாந்த் கிஷோர்ன்றவர் வந்து ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இந்த வேலை செய்ய வந்தவர். அவர் இப்போ எலெக்ஷன் நிற்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ சுட்டுக்கிட்டார். விஜய் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பெருமளவு கூட்டத்தை காமிச்சு இன்றைக்கி எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ச்சிருக்காரு. அவர் எங்களையும் தான் திட்டுறாரு, திமுக தான் திட்டுறாரு, எங்களையும் திட்டுறாரு. நான் எங்கேயும் சாப்பிட விட்றதுலாம் இல்லை, நீ நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லை. கூட்டணி சேர்ந்தால் திமுக வீழ்த்தி விடலாம் ஈஸியாக. நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா நாங்கள் சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீழ்த்திடுவோம், அவரை விடுத்துருவோம். ஆனால் உங்கள் நிலைமை பாருங்கள், நடுவில் நீங்கள் வந்து 7%, 8%, 9% வாங்கிட்டு தனியாக நிற்பீங்க. அது வேண்டாம். அதுவும் சேர்ந்ததுன்னா நம்ம நல்லா ஈஸியாக ஜெயிக்கலாம்னு தான் கூப்பிட்றோமே தவிர நீங்கள் வந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு கிடையாது. அவங்களுக்கு என்ன பயன்னா, ஏற்கனவே ஊசலாடுது ஆட்சி. இதில் விஜய் போய் சேர்ந்துட்டாருன்னா பிஜேபி கூடவும் ஏடிஎம்கே கூடவும் நம்ம வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு. நேற்றுலேருந்தே ஒரு பேச்செல்லாம் ஒரு மாதிரியே, செல்வ பிறந்தைகள்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக காரங்க ஒரு முடிவே பண்ணிட்டாங்க, இது வேஸ்ட் லக்கேஜ்னு. ஏன்னா பீகார் தேர்தலில் 4 சீட்டு காங்கிரஸ் இனிமேல் நம்புறது வந்து வேஸ்ட் மண் குதிரை அப்படின்னு முடிவு வந்ததுனால அவங்க என்னென்னா, காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது, விஜயாவது நம்ம பக்கம் கூப்பிட்டுக்கலாம், இல்லை விஜயை கண்டுபிடி திட்டுவோம், எதையாவது ஒன்று பண்ணி நம்ம கூட்டணியை சரி பண்ணி பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. இன்னும் பல மாற்றங்கள் வரும் பாருங்க. பீகார் எலெக்ஷனோட தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக சார். இப்போ மறுபடியும் இங்கே விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் திமுகவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் இதே மாதிரியான ஒரு வெற்றி பெற வாய்ப்புகள் சொல்லுது. ஆனால் இதை தடுப்பதற்கான முயற்சிகள் வந்து திமுக வட்டாரங்களால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன மாதிரி நடவடிக்கை? இல்லை, அவங்க வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க மேலே இஷ்டத்துக்கு பேசுனாங்க. விஜயை பற்றி என்னென்னலாம் பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க வேலையை அப்படி தான். திமுக அப்படின்னா தனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. விஜய் இதை புரிஞ்சுக்கணும். விஜய் என்ன பண்ணணும்னா 2 பேரும் தட்டு ஒரே மாதிரி வைக்கிறாருங்க. எனக்கு 2 எதிரிகள், பாஜக ஒன்று, திமுக ஒன்று. அதை அவர் உணரணும். திமுக எந்த லெவலுக்கு போகுன்றதை அவர் கொஞ்சம் படிக்கணும், வரலாறு கொஞ்சம் படிக்கணும். விஜய் அவர்களுக்கு கோரிக்கை என்ன வேண்டுகோள் என்னன்னா, தயவுசெய்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி 72லேருந்து 77 வரைக்கும் அவர் பட்ட சிரமங்களை மட்டும் தயவுசெய்து அவர் படித்து தெரிஞ்சுக்கணும். படிக்க முடியலன்னா கூட யாராவது கூட இருக்கிறவங்க, பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற பெரியவர்களாக இருக்காங்க இன்றைக்கும், அவங்கள கூப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். திமுக எப்பேற்பட்ட கட்சின்றது அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவர் முடிவுக்கு வரணும். இல்லை, சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இயக்குனர் சேரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் கவனம் செலுத்தாமல் 2031 தேர்தலில் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கூட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 வந்துடாதீங்க, வந்துட்டிங்கன்னா நாங்கள் விரும்புகிற திமுக போயிடும், அதனால் நீங்கள் 31 வாங்க, நாங்கள் இன்னொரு 5 வருஷம் இருந்துக்கிறோன்னு அவர் சொல்கிறார். அவர் கூட்டணி அதுதான், கூட்டணிக்கு வராதிங்க. ஏன்னா திமுக அரசு தொங்கிக்கிட்டு இருக்குங்க, எப்போ வேணாலும் விழுந்துடும். அவங்க எப்படி இதில் விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னா ஸ்வீப் தானே ஆகிடும். அவசரப்பட்டு அந்த பாவத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க, எங்களுக்காக விடுங்க. இப்போ ஒட்டுமொத்த திரையுலகமும் இப்போ ஸ்டாலின் பின்னாடி நின்று எப்படியாவது அவர் வரணும், ஸ்டாலின் வரணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான திரையுலக இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி போயிடணும். ஏன்னா வந்து எந்த தியேட்டரும் கிடைக்க மாட்டேது, மொனோப்ளைஸ் பண்ணிட்டாரு உதயநிதி ஸ்டாலின், எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டாரு. அவரை கேட்காம ஒரு படம் வெளில வராது. லோ பட்ஜெட் படம் எத்தனையோ 1000 கோடி செலவு பண்ண படம்லாம் உள்ள லோ பட்ஜெட் படம் கிடக்குறான் வெளியிலே வராமல். அந்த வயிற்றுச்சல் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்குது. இவங்க போல் பிழப்பு நடத்துகிறவங்களுக்குலாம் வந்து எப்படியாவது ஸ்டாலின் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி போங்கன்னு கூட சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. நம்ம எப்படி சேரன் அவர்கள் சொல்கிறது, நீங்கள் 26 கூட்டணிக்கு போங்க, 31 தனிச்செல்லுன்ற மாதிரி கூட பொருள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் கூட்டணி போயிட்டாலே ஸ்வீப் பண்ணிட்டாலே அவர் விஜய் ஸ்டார் ஆகிடுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆகாதீங்க, தள்ளி நில்லுங்க, இந்த ஒரு தடவை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இதன் மூலம் இன்டெரக்டாக விஜய்க்கு வந்து ஒரு 7% 8% வாங்கிச்சிச்சிங்க. அவங்க பின்னாடி பண்ண தொண்டர்கள்லாம் வந்து தோன்றுவாங்க, அட என்னங்க திருப்பி 7% 8% வேஸ்ட்டுங்கன்னு. அப்படியே அதை வந்து டிசிமினேட் பண்ணணுன்றதுக்காக தான். நீங்கள் சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் நம்பாதீங்க, அவங்க எல்லாரும் திமுக தான். கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க திமுக சார்பாக. அது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார், உங்களுக்கு வேறு வேலையில் எங்களை பேசுறது தான் வேணாண்டு. அது உதயநிதி அவர்கள் அறிவு இருக்கிறவ அறிவுத்தில் நடத்துகிறான், உனக்கு என்னன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்களுக்குள்ள பர்சனல் பிரச்சனை, அது சினிமா பிரச்சனை. அது அறிவு திருவிழா நடத்துனதுன்னா நான் என்ன சொல்கிறேன், என்ன நடத்திட்டு போங்க. இப்போ மக்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும்ல.
எத்தனை பேருக்கு பென்ஷன் கிடைக்கல, எத்தனை பேருக்கு ஓய்வூதியம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ போராட்டங்கள். டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தா போராட்டம் போராட்டம் போராட்டம், என்ஜிஓக்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், தாசில்தார் போராட்டம், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி திருப்பி இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் கொஞ்சம் அவர் திங்க் பண்ணணும். இன்னொன்று, அவர் ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறது இல்லைங்க, அதெல்லாம் அவருக்கு உண்மையிலே தெரியாது. இதெல்லாம் அவங்க கூட யாராவது பெரியவங்களாக இருக்கணும், துரைமுருகன் போன்றவங்களாம் சொல்லணும். அவர் சொல்கிறது யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அது அவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஆட்சி பிரமாதமான ஆட்சி, 5 வருஷம் ஆட்சி தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையான ஐபி ரிப்போர்ட் அவருக்கு போதா இல்லையான்னு தெரியல. மக்கள் எவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்றது அவர் போக போக தெரியும். சார், இப்போ இந்த எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள், இந்த பால்வாடியுடைய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வருவாய்த்துறையில் கிட்டத்தட்ட பணி ரொம்ப சுமை அதிகமாக இருக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? வேலை நிறுத்த போராட்டத்துக்கு என்ன காரணம்னா, சாங்ஷன் ஸ்ட்ரென்த்னு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன்று இருக்கும். தாசில்தார் ஆஃபீஸ்லன்னா அங்கே ஒரு 35 பேர் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி ரிட்டையர் ஆகி வெளில போகிறாங்க பாருங்க, அதை அப்படியே வேறு ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க வெளியில். 35 பேர் வேலை செய்கிற இடத்துல 15 பேர் தான் இருக்காங்க. இப்போது அந்த 15 பேருமே நீங்கள் ஓய்வூதியம் கொடுக்க முடியாமல் அவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா, அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கும் பாருங்கள், ஒருத்தருக்கும் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி கொடுக்கணும், பணம் இல்லை. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக விட்டுறாங்க, அப்புறம் வாங்கிக்கன்றாங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் நிதி சுமை ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க. ஆனால் இங்கே யாருக்கும் ஒன்றும் செய்யலை. இந்த 20 பேர் 30 ஷார்ட்டேஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்க சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நாங்களே செய்கிறோமே, பட்டா கொடுக்குறதுலேருந்து, நிலத்தை அளக்கிறதுலேருந்து, எழுதி கொடுக்குறதுலேருந்து, காலையிலேருந்து தாசில்தார் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதில் எஸ்ஐஆர் வேலையும் செய்யணும்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஒரு பீகாரை பார்த்து அவர் கற்றுக்கணும். பீகாரில் பண்ணிட்டாங்களே கரெக்டாக, பீகாரில் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கூட 2-3 நாளாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பீகாரில் ஓட்டு தேடி தான் ஜெயிச்சாங்கன்னு இப்போ கூட சொல்கிறாங்க. நாம் பல தடவை சொல்கிறோம், 65 லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே எல்லா ரிப்போர்ட்லாம் கொடுத்தோம். ஒரு கிராமமே காணாமல் போயிடுச்சான் பீகாரில். அப்போ அந்த கிராமம் காணாமல் போச்சுன்னா அந்த கிராமத்துக்காரங்களாம் வெளில இது போராட்டம் பண்ண மாட்டாங்களா? ஏன் ஒருத்தரும் பண்ணல? ஏன் ஒருத்தர் கூட ஒரு கோர்ட்டில் போயிட்டு என்னோட பர்சனல் இது ஓட்டிங் இது போயிடுச்சுங்க, என்னோட பேரே இல்லைன்னு ஏன் ஒருத்தர் கூட சொல்லலை? இல்லை, இங்கே கூட 25% மேற்பட்டவர்கள் அவங்க நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இங்கேயா? ஆமாம், சிஏஏ மாதிரி, சிஏஏன்னு இல்லை, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இங்கே நம்ம ஷாஹின் பாக்னு சொல்லிட்டு இங்கே ராயபுரத்தில் ஒரு 30 நாள் உட்காந்தாங்க தெரியுங்களா, டெய்லி உட்காந்து ஒவ்வொன்று அழுவாங்க. இந்த திமுக தான் போய் அழுதுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுங்களா, பார்த்துட்டே இருங்க, இன்னும் 10 நாளில் நீங்கள்லாம் பாகிஸ்தான் போக போகிறீங்கன்னாங்க. கரெக்டாக? ஒருத்தர் சொல்லுங்கள், நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, ஒரே ஒரு இஸ்லாமியர் சிஏஏல பாதிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். இந்தியா விட்டுருங்க, இந்தியாவில் நாங்கள் எல்லாரையும் மிரட்டி வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகலோடன் வாழற ஊரில் இது சுயமரியாதை சிங்கங்க தான் நீங்கள் எல்லாருமே. ஒருத்தரை சொல்லுங்கள், யாராவது ஒரே ஒரு இஸ்லாமியரை நாங்கள் சிஏஏ காரணம் காமிச்சு வெளியில் அமைச்சிருக்கோமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை. அப்போ அந்த 30 நாள் வேஸ்ட்டு தானே. யாரை எதிர்த்து போராடினீங்க? அது முழுக்க 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 மோடி மேலே இருக்க வெறுப்பு தானே. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் என்ன ஏமாத்துனீங்க, அம்மா பார்த்துக்கம்மா நீங்கள்லாம் ஊரை விட்டு போயிடுவீங்க அப்படின்னா. அப்போ அயோக்கியத்தனமான விஷயம் தானே அது அப்போ பண்ணது. அதே தான் இப்போ பண்ணுறீங்க. இப்போ திருப்பி எஸ்ஐஆர்னு ஒரு பொருளை கிளப்பி போட்டு இதுலேயுமே குடியுரிமை பறிக்கப்பட்டுருவாங்க, அடுத்த தலைவர் அகதிகளாக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்ல முடியுங்க? இப்போ உங்களை எப்படி பயமுறுத்துறது? இப்போ இப்போ சிட்டியில் இருக்கிற நீங்களே இந்த கேள்வி கேட்குறீங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? எஸ்ஐஆர்னு ஒன்று வருது, புலி வருது, உங்களெல்லாம் எடுத்துருவாங்க, நீங்கள் ஓட்டே போட முடியாது. அப்புறம் இப்போ மாதம் பணம் கொடுக்குறாருல மோடி, 2000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு, அதுவும் கட் ஆகிடும். இப்படிலாம் சொல்லி எஸ்ஐஆர்னு பார்த்து ஓடிடணும். அவங்க பயமுறுத்துறது தான். ஒரு நல்ல முதல்வர் என்ன சொல்லணும்னா, எஸ்ஐஆர் தேவை, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கணும், நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிட்டிங்க, நான் என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், டபுள் என்ட்ரியில் எடுங்க, இறந்தவங்க பேர்லாம் எடுங்கன்னு சொல்கிறது தான் ஒரு முதல்வர் பார்த்துருக்கீங்க. ஏன்னா அது அப்படியே இருக்கணும், அது அப்படியே இருக்கணும் என்ன அர்த்தம்? அதை தேர்தல் நேரத்தில் பண்ணுறீங்க, தேர்தல் முடிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. இது தேர்தல் நேரத்தில் பண்ணாமல் எப்போ பண்ணுவாங்க? இது என்னங்க இது? ஏதாவது லாஜிக் இருக்கா? தேர்தல் நேரத்தில் தானே தேர்தல் வாக்காளரை பற்றி இருப்பாங்க. ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. சரி, ஒரு வருஷம் முன்னாடி எடுத்தாங்க வச்சுக்கோங்க பேச்சுக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. என்ன அநியாயம் இது? இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் தெரியுமா 18 வயசு முடிஞ்சது? அவங்களாம் ஓட்டு உரிமை கிடையாதா அப்படின்னாங்க. சரி, தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்னென்னா, எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வரைவு அந்த பட்டியல் எடுப்போம், டிராஃப்ட் பட்டியல் எடுப்போம், அதை எடுத்து போடுவோம் தாசில்தார் ஆஃபீஸில் எல்லா ஊர்லேயும். அதில் நீங்கள் பார்க்கணும் உங்கள் பேர் இருக்கான்னு. உங்கள் பேர் இல்லைன்னா அங்கேயே படிவத்தை வாங்கி உங்கள் எபிக் நம்பர் வச்சு உங்கள் பேர் அப்பா பேர்லாம் போட்டு கொடுத்துடணும். அதை சேர்த்துரும். பின்னாடி கடைசி பட்டியல் ஒன்று வரும் பாருங்க, அந்த பட்டியல் தான் இறுதியானதுன்னு சொல்கிறாங்க.
டைம் இருக்குல்ல அதுக்கு. அது இப்போ தானே பண்ண முடியும். அது அவங்க பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் தப்புன்றீங்க, ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் எப்படி பண்ண முடியும்? ஒரு மாதத்தில் எப்படிங்க பண்ண முடியும்? அது உங்கள் பிரச்சனை இல்லையே. தேர்தல் ஆணையம் தானே பண்ண போகுது. அவங்க பண்ணிருக்காங்க, கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஏற்கனவே வந்துட்டு திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்க மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. காங்கிரஸ் கூட தாவேக்காவோட கூட்டணி போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு ஊடகங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தமிழக காங்கிரஸுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கூட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க. ஒரே கூட்டணி சேரக்கூடிய ஒரே ஆள்னா திமுக தான். திமுக கழட்டி விட்டாங்கன்னா காங்கிரஸ் தனியாக தான் நிற்கணும், யாரும் வரமாட்டாங்க. காங்கிரஸில் வந்து நம்ம எதிர்கட்சின்றதுக்காக நம்ம இதுவாக சொல்லலை, சுய பரிசோதனை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்கள்ல. என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் தலைவரை திருத்திக்காமல், உங்கள் தலைவரோட இந்த வாழ்க்கை முறையை திருத்த நீங்கள் பண்ணாமல், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து மோடியை திட்டிட்டு மோடியை சரியில்லை இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அன்றைக்கி வந்து பீகார் எலெக்ஷன் நடக்குது, தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த தலைவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கணும்ல. அங்கே இன்னும் நிதிஷ்குமார் எங்கே இருந்தார், அங்கேருந்து இவர் எங்கே இருந்தார், நம்ம தேஜஸ்வி எங்கே இருந்தார், எல்லாம் அங்கே இருக்காங்க. இவர் வந்து அகில இந்திய தலைவர், டெல்லியில் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் டெல்லியில் இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல, எத்தனை சீட்டு வருதுன்னு. வரலையா, ஒரு ஃபோன் பண்ணி இன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்த இடத்துல எலெக்ஷனில் பார்த்துக்கலாம்னா ஒரு சேர் பண்ணாதானே ஒரு நல்ல தலைவர். ஊர்லேயே இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஇஓ மாதிரி என்னை கூப்பிட்டேன், வந்தேன், ஒரு நாள் ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன், நான் என் ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது என்னவோ உன் கட்சி, நான் என் வேலை வேறு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் தினம் மோடி அவர்களை பார்த்து அழுதிங்கன்னா வேறு ஒன்றும் நடக்காது. மோடி அவர்கள் மேலே போயிட்டே தான் இருப்பார் புகழில், அவரை ஒன்றும் பண்ண முடியாது. மோடியும் நிதிஷும் அவர் 2 பேர் சேர்ந்த காம்பினேஷனை எதிர்க்கணும்னா அதை விட திறமையான, ஊழலற்ற, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஒழுக்கமான நல்ல அரசியல் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களை ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்கள் இப்படித்தான் இருப்பேன், நான் யாருக்காக மாற்றிக்க மாட்டேன், மாட்டுத்தீவன ஊழல் பண்ணவங்க கூட தான் நான் சேர்ந்துப்பேன், ஆனால் என்னை வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பீகார் ஒரு உதாரணம். அடுத்தது தமிழ்நாடு வரப்போகுது. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.